பிரைஸ் தி லார்ட். பலருக்கு கிடைக்காத இந்த நாள் எனக்கும் உங்களுக்கும் கிடைச்சிருக்கேன்டா நம்ம எல்லாரோடையும் கடவுள்ற அருளும் கிருபையும் நிறைவா இருக்கேன்ற அர்த்தம். அதே நேரத்தில் மாறுற இந்த உலகத்தில் வேகமாக போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளோட ஆன்மீகமும் சரி விசுவாசமும் சரி இந்த காலகட்டங்களில் தளர்ச்சி அடைந்த மாதிரி இருக்கு. தளர்ந்து போன நம்மளோட விசுவாசத்துக்கு உறுதியளிக்கிறதாக இந்த நிகழ்ச்சி காணப்படுது. இந்த நிகழ்ச்சியில் ஈகிள் ஸ்டுடியோட இணைந்து நான் உங்கள் இவாஞ்சலின் ரவீந்திரதாஸ். எங்களோட இணைந்திருக்கிறீர் பாஸ்டர் டேவிட் இளங்கோ. வணக்கம் பாஸ்டர். பாஸ்டர், எங்களுக்கும் சரி எங்களோட இணைந்திருக்கிற எங்களுடைய நேயர்களுக்கும் சரி உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பாஸ்டர் டேவிட் இளங்கோ. நான் கடந்த 26 ஆண்டுகளாக இலங்கை தேசத்திலே ஆண்டுடைய பணியை செய்து வருகிறேன். தற்போது மட்டக்களப்பிலே நாவக்குடா என்ற இடத்திலே கெத்செமனே ஜெபகோபுரம் என்ற பெயரிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். நான் ஆண்டவரை சந்திக்கும் போது நான் ஒரு மரணப்படுக்கையில் இருந்த ஒரு வியாதிக்காரன். இப்படி இருக்கும்போது மனுஷரால் கைவிடப்பட்டேன். மனிதரால் கைவிடப்பட்டிருந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். என்னை தொட்டார். அவர் என்னை சுகமாக்கினார். ஆண்டவர் என்னை தொட்டு சுகமாக்கின நிமித்தம் ஆண்டவருக்காக எதையாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ளே உண்டானது. வாஞ்சை இருக்கிற காலத்தில் ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு காரியம் உண்டு. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வாய்? இந்த கேள்வி என்னை தொட்டது. இந்த கேள்வி என்னை தொட்டதினாலே நான் என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை ஒப்பு கொடுத்து கடந்த 26 ஆண்டுகளாக ஒரு சபை போதகராக, ஒரு வேதாகம கல்லூரியினுடைய அதிபராக, ஆசிரியராக இந்த பணியை தொடர்கிறேன். நன்றி பாஸ்டர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம் தந்ததுக்கு. தொடர்ந்து இந்த கலந்துரையாடல் என்னத்தை மையமாக வச்சு போகுதுன்னா எழுப்புதலின் குரல் என்ற ஒரு தலைப்பை வச்சு கொண்டு தான் நாங்கள் இப்போ உங்களோட கலந்துரையாட போகிறோம். பாஸ்டர், அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் எங்களுக்கு தர முடியுமா? இந்த எழுப்புதல் குரல் என்ற நிகழ்ச்சியை நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோமானால், இன்றைக்கு உலகம் எங்கும் ஒரு சத்தம், ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எழுப்புதல். இந்த எழுப்புதல் எப்படி வரும், யார் மூலம் வரும் என்கிறதான பல கேள்விகள் மக்களிடத்தில் இருக்கிறது. இல்லை என்றால் எழுப்புதல் எங்கேயோ ஒரு தேசத்திலிருந்து வருமா என்கிறதான கேள்வி மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் எழுப்புதல் என்பது ஒரு தனி மனிதனிடத்திலிருந்து தான் உருவாகும். எழுப்புதலுக்கு தேவன் பயன்படுத்த போகிறது ஒரு தனி மனிதனை. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே எழுப்புதல் வராவிட்டால் ஒரு திருச்சபையிலேயோ ஒரு தேசத்திலேயோ எழுப்புதல் வராது. எல்லா ஊழியத்துக்குமே பாஸ்டர் ஒரு ஆரம்பம் என்று எப்படியும் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த கிறிஸ்துவின் எழுப்புதல் பணிக்கு என்ன ஆரம்பம், எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? இந்த கிறிஸ்துவின் எழுப்புதல் பணியானது 1999ஆம் ஆண்டு மட்டக்களப்பிலே ஆரம்பிக்கப்பட்டது. மட்டக்களப்புல இந்த ஊழியம், அதாவது இறைவனுடைய இந்த தரிசனம் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இந்த ஊழியத்தின் தரிசனத்தை ஆண்டவர் 1999ஆம் வருஷத்துல பாஸ்டர் பிரான்சிஸ் தர்மராஜ் அவர்களுக்கு மட்டக்களப்பில் வைத்து கொடுக்கப்பட்ட தரிசனம். பாஸ்டர், இந்த தரிசனத்தை குறித்து எங்களுக்கும் எங்களுடைய நேயர்களுக்கும் கொஞ்சம் விளக்கமா விரிவா சொல்லிடுமா? இந்த தரிசனத்தை ஆண்டவர் 1999ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் இருக்கிற போது பாஸ்டர் பிரான்சிஸ் தர்மராஜ் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம். இதில் ஆண்டவர் அவரோடு பேசின காரியம் என்னவென்றால், இலங்கையிலிருந்து, அதாவது கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்குமா போல இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பிலிருந்து ஒரு எழுப்புதல் தோண்டி அந்த எழுப்புதல் இலங்கை தேசம் முழுவதும் பரவி போய் இந்த இலங்கை தேசத்தை நிரப்பி இலங்கை தேசத்திலிருந்து ஆசியா தேசத்துக்கு போய் ஆசியாவிலிருந்து முழு ஐரோப்பியா தேசத்துக்குள்ளும் கடந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் தேவ மனுஷனோடு பேசியிருந்தார். அந்த தரிசனமானது அவருக்கு கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த தரிசனத்துக்கான வேலைகள் தொடர்ந்தும் நடந்து கொண்டிருக்கிறது.
1999 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் பாஸ்டர் இப்போ மட்டும் நடந்து வந்து கொண்டிருக்குன்னு சொல்றீங்க. இந்த தரிசனம் இப்போ எப்படி நடந்து கொண்டிருக்கு? என்ன மாதிரி வேலைப்பாடுகள் அதுக்குள்ளால செஞ்சு கொண்டு வாரீங்க? இந்த தரிசனம் 1999 ஆண்டு பாஸ்டர் பிரான்சிஸ் தர்மராஜ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த தரிசனத்துக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஏனென்றால் முதலாவது நாங்கள் எதை செய்ய முன்பதாக நாங்கள் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டும். ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அதற்காக அநேக ஆண்டுகள் ஜெபித்து வந்த பிறகு மட்டக்களப்பில் ஆண்டவர் கிருபையாக ஒரு ஜெப மையத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த ஜெப மையத்திலே நாங்கள் இப்பொழுது மாதத்துக்கு ஒரு தடவை மட்டக்களப்பு நகரத்தில் இருக்கிற ஊழியர்களையும் சேர்த்து அவரோடு சேர்ந்து இது எழுப்புதலுக்காக தொடர்ந்தும் ஜெபித்து வருகிறோம். ஜெபிக்கிறதோடு அதை நிறுத்தி விடாமல் தொடர்ந்தும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இன்றைய உலகத்தை நாங்கள் எடுத்து நோக்குவோமானால் அநேகர் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு தீர்வை தேடி நோக்கி நகருகிறார்கள். எங்கே இருந்து தீர்வு கிடைக்கும், யார் மூலம் தீர்வு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மக்கள் இன்றைக்கு தீர்வை நோக்கி நகருகிறார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கும் இடமாக நாங்கள் தெருக்களில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததற்கான நோக்கம் என்ன? மனிதனை பாவத்திலிருந்து மீட்க. மனிதன் இன்றைக்கு பாவத்தின் நிமித்தம் தான் இன்றைக்கு உலகத்தில் மனிதன் அநேக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ இந்த மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் பாவத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒருவரை அறியணும். அவர் தான் ஆண்டவராக இயேசு. இந்த இயேசுவை நாங்கள் என்ன செய்கிறோம்? தெருக்களிலிருந்து இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறோம். அறிவிக்கிற நோக்கம் வேறு ஒன்றும் அல்ல. தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், யான் பெற்ற இன்பம் வையகமும் பெறுக என்று சொல்வார்கள். இந்த பழமொழிக்கு ஏற்பாம் போல் நாங்கள் ஒரு காலத்தில் இயேசுவை அறியாமல் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், வியாதியில் இருந்தோம். எங்களுக்கு யார் எங்களுடைய வாழ்க்கைக்கு தீர்வை கொடுக்க முடியும், எங்களுடைய பிரச்சனைக்கு யார் பதில் கொடுக்க முடியும் என்று எதிர்பார்த்திருந்தோம். அந்த எதிர்பார்ப்பிலிருந்து எங்களுக்கு பதிலாக ஆண்டவர் இயேசு எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்தார். எங்களுக்கு கிடைத்த நன்மை எங்களை போன்று பிரச்சனைக்கு மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் பாடுகளுக்கு மத்தியிலும் கடந்து போகிற மக்கள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வீதிகளிலிருந்து இயேசுவை குறித்து அறிவிக்கிறோம். இதற்கூடாக அநேகர் இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள். இயேசுவை அறிவது என்பது ஒரு மதத்துக்கு மாறுவதல்ல. இயேசுவை அறிவு என்பது பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்பு பெறுதல். அப்போ அநேகர் தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து இந்த நற்செய்தி அல்லது சுவிசேஷம் அறிவிக்கிற பணிக்கூடாக இயேசுவை அறிந்து பாவ வாழ்க்கையில் மீட்படைகிறார்கள். இதை இந்த நாட்களிலே இந்த கிறிஸ்துவின் எழுப்புதல் பணிக்கூடாக செய்து வருகிறோம். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஓம் பாஸ்டர், நீங்க சொன்னது 100% உண்மை. ஏனென்றா கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மறிச்சது, நம்மளோட பாவங்கள்ல இருந்து மீட்டது தனியா கிறிஸ்தவர்களுக்காகவோ இல்லை இந்த சபைக்கு போற ஆட்களுக்காக என்று மட்டுமே இல்லை. இந்த உலகத்துல வாழ்ந்து பாவத்துல விழுந்த எல்லாரையும் மீட்கத்தான் அந்த பெரிய ஆண்டவர் நம்மளுக்காக இந்த மண் உலகில சின்னனா அவதரிச்சேரு, மனித உருவம் எடுத்தேரு. அவர் அன்பு குறிப்பிட்ட மக்களுக்கு, குறிப்பிட்ட ஜனங்களுக்கு என்று இல்லை. அவர் அன்பு இந்த உலகத்துல மனிதனா பிறந்த ஒவ்வொருவரோடையும் இருக்குன்றதை இந்த நேரத்துல பாஸ்டர் எங்களோட அழகா அதை எடுத்து காட்டினீரு. அதுக்காக நன்றி பாஸ்டர். இந்த ஊழியத்துல உங்களோட பங்களிப்பு, அதாவது உங்களோட வகிபாகம் எப்படி பாஸ்டர் இருக்கு? கிறிஸ்துவின் எழுப்புதல் பணியில என்னுடைய பங்கு என்ன என்று கேட்டால், அதாவது இந்த ஊழியத்தை குறித்து ஏனைய மக்களுக்குள்ள கொண்டு போகிற ஒரு பிரதிநிதி நான். அதோடு கூட இந்த கிறிஸ்துவின் எழுப்புதல் பணியில நான் ஒரு சுவிசேஷகன். ஆண்டவராகிய இயேசுவை ஏனைய மக்களுக்கு அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகனாகத்தான் இந்த பணியில நான் இருக்கிறேன். பாஸ்டர், நீங்க சொன்னதுல வந்து இப்ப ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த ஊழியத்துக்காக. வேற அதுக்கப்புறம் வந்து தெருக்குள்ள போயிட்டு நாங்க பிரசங்கிக்கிறோம். இதை தாண்டி மக்களோட வேற எந்த முறையில நீங்க தொடர்புபட்டு இந்த ஊழியத்தை முன்னெடுத்து கொண்டு போறீங்க? ஏற்கனவே நாங்கள் ஜெபிச்சோம், அதுக்கு பிறகு தெரு பிரசங்கம் செய்கிறோம். அதோடு கூட இந்த ஊழியத்தை ஏனையவர்களும் எங்களோட இணைத்துக் கொள்வதற்காக
கிரைஸ்ட் ட்ராவல் மிஷன், அதாவது கிறிஸ்துவின் எழுப்புதல் பணிக்கூடாக நாங்கள் என்ன செய்கிறோன்னா துண்டு பிரதிகளை அச்சிட்டு, துண்டு பிரதின்னு சொல்லும்போது அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு, இயேசு உலகத்துக்கு என்னத்துக்கு வந்தார், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் செய்த அற்புதங்கள், அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை, அதாவது வார்த்தை என்று சொல்லும்போது ஆண்டுடைய வார்த்தை, இது வேதாகமம், இது ஆண்டுடைய வார்த்தை. இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை தொட்டு இருக்கிறது. அதாவது வேதம் சொல்லுகிறது என்னென்றால், ஆண்டவர் இந்த பைபிளில் இருக்கிற வசனத்தை அனுப்பித்தான் ஜனங்களை சுகமாக்குறார். அப்போ அந்த துண்டு பிரதியில் நாங்கள் என்னத்தை அச்சிடுறோம்டா, ஆண்டுடைய வார்த்தையை அச்சிடுறோம். இந்த வார்த்தையை வாசிக்கிற போது, இன்னைக்கு ஏனைய கதை புத்தகங்களோ இல்லாட்டி வேறைய போஸ்டர்ஸோ வேறைய காரியங்களோ வாசிக்கிறதை விட ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு மனுஷன் வாசிக்கும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரும், ஒரு பெரிய மனமாற்றம் வரும். அப்போ இந்த வார்த்தையை மக்களுக்கு நாங்கள் காண்பிக்கணும், இல்லாட்டி மக்களுக்கு அதை கொடுக்கணும். ஏன் நாங்கள் அதை கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த பைபிளில் இருக்கிறது வசனம் சொல்லுது என்னென்னா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய வசனத்தை சொல்ல வேண்டியது கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ பின்பற்ற ஒவ்வொரு மனுஷன் மேலே விழுந்த கடமை. இதை கட்டாயம் செய்யணும். இது நாங்கள் இதை நாங்கள் மதம் மாற்றுறதுக்காக கொண்டு கொடுக்குற துண்டு பிரதி இல்லை. இன்றைக்கி நீங்கள் உலகத்தில் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா, இல்லாட்டி அநேகரோட வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்களா இருந்தால், இந்த வேதத்தை வாசித்து மாறின மனுஷர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த துண்டு பிரதியை எனக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சி உண்டு. என்னென்னா, ஒரு மனிதன் ஒரு நடுக்காட்டுக்குள்ளே தற்கொலை பண்ண போகிறான். வாழ்க்கையின் தோல்வி, விரக்தி, தற்கொலை போகும்போது அவன் ஒரு கயிறோடு போகிறவன் ஒரு மரத்தில் ஏறித்தான் தூக்கப்பட போகிறான். மரத்தில் ஏறும் போது அவன் கீழே ஒரு வசனத்தை வாசிக்கிறான். என்னென்னா, வேதத்தில் இருக்க ஒரு வசனம். என்ன வசனம்? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இவன் போகிற நோக்கம் என்ன? தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளவனும் என்ற நோக்கத்தோடு போகிறான். ஆனால் இந்த வசனத்தை வாசித்த போது அவன் வாசிக்கிறான், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று. அந்த வசனம் அவனை தொட்டது. அவன் வாசிக்கிற போது, என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியுமா? யார் மாற்றுவா அப்படிங்கிற கேள்வி அவனுக்குள்ள வந்தது. அவன் தேட ஆரம்பித்தான். தேடும்போது அவன் அறிஞ்சு கொண்டான், அவனுடைய வாழ்க்கையில் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று. அதை அறிஞ்சதுனால அவன் அன்றைக்கி தற்கொலை பண்ணலை. அவனுடைய வாழ்க்கையில் அவன் மனம் திரும்பி அவன் இன்றைக்கு வரைக்கும் வாழுகிறான். இதே போல் அநேக சாட்சிகளை சொல்லலாம். இப்படிப்பட்ட திருப்பங்களை மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்காக வேண்டிதான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த துண்டு பிரதிகளை எங்களுடைய கிறிஸ்துவின் எழுப்புதல் பணிக்கூடாக அச்சிட்டு சபைகளுக்கூடா. ஏனென்றால் இயேசுவை அறியாத யாரும் துண்டு பிரதி கொடுக்க மாட்டாங்க. துண்டு பிரதியை கொடுக்கணும்னா அவங்க இயேசுவை அறியணும். இயேசுவை அன்பை அறிஞ்ச ஒரு மனுஷனால தான் அதை செய்ய முடியும். அதனால தான் என்ன செய்யணும்னா, சபைகளுக்கு இதை கொடுத்து சபைகளில் இருக்க வாலிபர்களை, முதியவர்களை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யணும், இந்த பணியை செய்து வருகிறோம். இவ்வளவு நேரமா கிறிஸ்துவின் எழுப்புதல் பணி தொடர்பான நிறைய விடயங்களை பாஸ்டர் எங்களோட கலந்துரையாடி கொண்டிருந்தீரு. அதே நேரம் பாஸ்டர், ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டிருந்தோம்னா, நன்மை எவ்வளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தீமையும் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த இயேசுவின் எழுப்புதல் பணியை ஆரம்பிக்கும் போது மக்கள்கிட்ட இருந்து என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொண்டீங்க? கிறிஸ்துவின் எழுப்புதல் பணிக்கூடாக நாங்கள் நற்செய்தியை அறிவிக்கிற காலத்தில் சில நேரத்தில் நாங்கள் கொடுக்குற துண்டு பிரதிகளை கிழித்து எறிஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, கல்முனை சந்தையில் இந்த பணியை செய்கிற போது நாங்கள் சின்ன சாதாரண ஒரு ஸ்பீக்கரை வச்சு தான் செய்கிறோம். அந்த பக்கமாக வந்த போலீஸார், இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி எங்களோடு போன ஊழியருடைய ஃபோன்களை பறித்து, அது மாத்திரமில்லை பாக்ஸை நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறோம், நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட சவால்கள். ஒரு சில இடங்களில் ஊர் மக்கள் திரண்டு நீங்கள் இதை செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட பணிகள், இந்த மாதிரியான காரியங்கள் எங்களுடைய கிராமத்துக்குள் நீங்கள் செய்யக்கூடாது. அந்த காரியங்கள் எங்களுடைய பணியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாத அளவுக்கு ஒரு சோர்வையும் ஒரு அதைரியத்தையும் சில ஊழியர்களை உண்டாக்குன காரணம் என்னென்னா, இந்த மக்களுடைய நடவடிக்கைகள். ஆனாலும் ஆண்டோடைய கிருபையால் தொடர்ந்து அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது.
கிறிஸ்துவ அறியணும், அவர் அன்பை எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் இப்படி ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இருந்தாலும் மக்கள்கிட்ட இருந்து இப்படியான எதிர்ப்புகள் எந்த காரணத்தினூடாக வருது என்று நீங்கள் நினைக்கிறீங்க பாஸ்டர்? உண்மையாகவே மக்கள்கிட்ட இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வருவதற்கான காரணம் என்னன்னா, மக்களிடத்துல ஒரு தவறான கூற்று இருக்கு. என்ன கூற்று என்றால், கிறிஸ்தவர்கள் என்றாலே மதம் மாற்றுகிறவர்கள். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது மதம் மாற்றுவதற்காக அல்ல, மனம் மாற்றுவதற்கு. இன்றைக்கு மனமாற்றம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அடையாமல், இல்லாட்டி ஒரு மனிதன் மனம் மாறாமல் மதம் மாறி எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு ஜனங்கள் தவறான ஒரு காரியத்தை புரிந்து கொண்டுதான் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறாங்க. கிறிஸ்துவின் எழுப்புதல் பணிக்கூடாக எழுப்புதல் குரல் என்ற நிகழ்ச்சியை வெளிக்கொண்டு வருவதற்கு ஈகிள் ஸ்டுடியோ எங்களுக்கு காரணமாக அமைந்தது. எனவே இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கும் ஈகிள் ஸ்டுடியோவுடைய உரிமையாளர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நீங்கள் உங்களுடைய சாட்சி, உங்களுடைய செய்திகளை ஏனையவர்களுக்கும் தெரிவிக்க வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தீர்களானால் நீங்கள் ஈகிள் ஸ்டுடியோவை தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் மூலம் இந்த பணியை உங்களுக்கு முன்னெடுத்து செல்ல முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் பாஸ்டர் உங்கள் நேரத்தை வந்து எங்களுக்காக என்று சொல்கிறதையும் தாண்டி இறைவனுக்காக அவர் திட்டத்தை மக்களோட வந்து பகிர்ந்து கொள்ளணும் என்றதுக்காக இங்கே வருகை தந்ததுக்காக நன்றி பாஸ்டர். ஏனெண்டா இப்போ இயேசுவின் எழுப்புதல் பணி என்ற அந்த விடயம் தொடர்பாக, அந்த திட்டம் தொடர்பாக என்னென்ன நடைமுறைகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான சவால்களை எதிர்கொண்டீங்க என்ற தொடர்பாக நீங்கள் தெளிவான விளக்கம் தந்திருந்தீங்க. இவ்வளவு நேரம் பாஸ்டர் எங்களோட கதைச்ச கருத்துக்கள், அவங்க பகிர்ந்து கொண்ட விடயங்கள் அனைத்துமே வந்து உங்கள் நேர்களாகிய உங்கள் அனைவருக்குமே வந்து விளங்கியிருக்கும். அதில் புரிதல் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறோம். அதே மாதிரி பலவீனமான ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவர் ஒரு மனிதனூடாகவோ சரி, இல்லாட்டி ஏதோ ஒரு காரியத்தூடாகவோ பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு பலமாக நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்ன்றதை முழுமையாக வந்து நம்புகிறோம். அதே மாதிரி நீங்களும் சரி, பார்த்து கொண்டிருக்கிற ஈகிள் ஸ்டுடியோ நேர்கள் அனைவருமே உங்களோட ஜெபத்தில் எங்களையும் தாங்கிக் கொள்ளுங்க. இயேசுவின் எழுப்புதல் பணி என்ற இந்த திட்டத்தினூடாக இணைந்து செயற்படுற அனைவருக்காகவும் உங்களோட ஜெபங்கள் இருக்கணும் என்றது நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம். நேர்களாகிய நீங்களும் எங்கள் ஈகிள் ஸ்டுடியோட இணைந்து செயற்பட விரும்பினா கீழ்காண்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு எங்களை வந்து அணுகிற மூலமாக உங்களோட பாடல்கள், அது மட்டும் இல்லாமல் சாட்சிய வாழ்வுகளை கூட எங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது இங்கே மட்டும் இல்லாமல், அதாவது மட்டக்களப்புக்குள்ள மட்டும் இல்லாமல் வெளி தேசங்களில், வெளிநாடுகளில் இருந்து பார்க்குறவங்க கூட எங்களோட தொடர்பு கொண்டு உங்களோட பாடல்களில் எங்களோட வந்து இணைஞ்சு அதை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இங்கே காணப்படுகிறது. நாங்கள் வெளியிட்ட பாடல்களினூடாக எங்களை கமெண்ட்லேயும் சரி, தனிப்பட்ட தொலைபேசி அழைப்புகளினூடாகவும் சரி, இப்போ வரைக்கும் எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற நேர்கள் உங்கள் அனைவருக்குமே வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோட உற்சாகங்கள் தான் எங்களை அடுத்த கட்டமான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான ஒரு உந்து சக்தியாக வந்து காணப்படுது. இந்த ஆதரவு எங்களுக்கு எப்பயும் வந்து கிடைக்கணும் என்றது எங்களோட ஆசையாக காணப்படுகிறது. தொடர்ந்தும் உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு வழங்கி கொண்டே இருங்க. ஈகிள் ஸ்டுடியோட இணைஞ்சு செயற்படுறதுக்கு நாங்கள் இருக்கிறது போல நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து இதை பற்றி சொல்லி இறைவன் நற்செய்தி பணியில் நீங்களுமே வந்து ஒரு சிறிய பங்கு ஆற்றுறதுக்கான நல்ல வாய்ப்பாக வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈகிள் ஸ்டுடியோ எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவுகள், நாங்கள் வெளியிடுற பதிவுகள் எல்லாம் உங்களோட மனதுகளை தொடும் போது அதை நீங்கள் மட்டும் அந்த சத்தியத்தில் வாழாமல் மற்றவர்களுக்கும் அதை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. உங்களோட மனதில் என்ன எங்களோட நிகழ்ச்சிகள் தொடர்பாக தோன்ற விடயங்கள் அனைத்தையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். எங்களோட இணைந்ததுக்கு நன்றி பாஸ்டர். அதே மாதிரி இந்த காணொலியோடாக உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுக்கு ஆவல் கொண்டிருக்கேன். அது மட்டும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இவாஞ்சலின் ரவீந்திரதாஸ். நன்றி.